உங்களுக்கு வரலாற்று இருக்கிறது உங்களுக்கு சில தகவல் சொல்றேன். நாடார்கள் வந்து சான்றோர்கள்ங்கிற பேர் தான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பர்வீஸ் சாணார் ஆச்சு. சாணாருங்கிறது அவங்களுக்கு ஒரு கேவலமான பேரா இருக்கிறதுனால தங்களுடைய பட்டமான நாடார்கள் அப்படிங்கிற பேர் வேணும்னு சொல்லி அன்றைய வெள்ளை அரசிடம் கோரிக்கை வச்சு சட்டமன்றத்தில் சவுந்தரபாண்டியன் அவர்கள் பேசி 1921 சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 7/7/1921 அரசு ஒரு ஜீவோ போடுது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து நாடார் சத்ரியாசுன்னு கேட்காங்க. சத்ரியாசுன்றதுல சில சிக்கல்கள் இருக்கு. நாடாருங்கிற பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துடுறோம். ஆனால் இந்த நாடாருங்கிற பேரை நீங்க வாங்கினீங்கன்னா இடஒதுக்கீடின் எந்த சலுகையும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க சாணார்னு சொன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு சலுகை நாங்க தருவோம். ஆனா நாடார்னு சொன்னா இடஒதுக்கீடு சலுகைகள் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பேர் நாடாருங்கிற பேர் வேணுமா அல்லது இடஒதுக்கீடு சலுகையின் கூட சாணாருங்கிற பேர் வேணுமா அப்படின்னு யாரு கேட்கா? அன்றைய வெள்ளை அரசு. வேற யாரா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? ஐயா சாமி, எங்களுக்கு இடஒதுக்கீடு சலுகை தான் வேணும் சாமி, எங்களுக்கு அந்த சாணாருங்கிற பேர் இருந்தாலும் பரவாயில்லமா. ஆனா நாடார்கள் அப்படி சொல்லல. எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு சலுகை எதுவும் வேண்டாம், எங்களுக்கு நாடாருங்கிற பேர் தான் வேணும்னு சொல்லி 7/7/1921 அரசு ஜியோ போட்டிருக்கு. இது நாடார்களுடைய வரலாறு. 1964 வரை தமிழ்நாட்டில் அரசின் எந்தவித இடஒதுக்கீடு சலுகையும் அனுபவிக்காமல் எஃப்சி பட்டியல இருந்த சமுதாயம் நாடார் சமுதாயம். என்ன பட்டியல? எஃப்சி பட்டியல இருந்த சமுதாயம். அப்போ எஃப்சி பட்டியல இருந்துட்டு 12க்கும் மேற்பட்ட நேரடி ஐபிஎஸ் அதிகாரிகள், இந்தியாவின் 2 மிகப்பெரிய கடற்படை தளபதிகள், இப்படி தங்களுடைய ஆளுமை நிரூபித்த ஒரு சமுதாயத்தை உளவியல் ரீதியாக தவறாக பேச வேண்டும் என்பதற்காக சில அயோக்கிய அரசியல்வாதிகளும் சில சாதி வெறியர்களும் நாடார் சமுதாயம் வந்து தாழ்த்தப்பட்ட பிரிவுல இருந்துச்சு ஒரு காலத்துல சொல்லி அவங்களோட அரிப்புக்கு சொரிஞ்சு சுய இன்பம் காண்டிட்டு இருக்கான். எவட்டையாவது நாடார்கள் எஸ்சி பட்டியல் இருந்த ஆதாரத்தோட வந்தா எங்க சங்க சார்பா உனக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்க பரிசு தயாரா இருக்கும்.